அடுத்த நாள் சூரியன் உதயமானதும் மக்கள் தன்னோட வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயங்களை கவனிக்க மறந்துடுறாங்க. நான் என்னோட அப்பா அம்மா சொந்த ஊரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். அவங்களும் நான் இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா என்னோட ஆடுங்க நான் இல்லைன்னா என்ன பண்ணும், இதெல்லாம் அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அங்க உட்காந்து பிளாசாவை நல்லா பாத்துக்கிட்டு இருக்கான். மக்கள் அந்த பேக்கரோட கடைக்கு வந்துட்டும் போயிட்டும் இருக்காங்க. சாண்டியாகோவும் தாத்தாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த அந்த பெஞ்சில இளம் வயசு ஜோடிகள் 2 பேர் உட்காந்து கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அத அந்த பேக்கர்னு அவன் நினைச்சான். ஆனா முழுசும் ஏதோ அவரை பத்தி சிந்திக்கல. காத்து நல்லா அடிக்க ஆரம்பிக்குது. பாலைவன மணலோட வாசமும் சேர்ந்து அடிச்சுது. தெரியாத ஒண்ணு புதையல தங்கத்தை பிரமிட தேடி வந்த ஆண்களோட வேர்வையும் கனவும் அந்த காத்துல அவனால சுவாசிக்க முடிஞ்சது. எப்படி இந்த காத்து மட்டும் இவ்வளவு சுதந்திரமா இருக்குன்னு அதை பார்த்து அவன் பொறாமப்பட்டான். அவனுக்கும் அந்த சுதந்திரம் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு ஆசைப்பட்டான். அவனை தவிர வேற எதுவுமே அவனை தடுக்கல. ஆடுங்க, அந்த வியாபாரியோட பொண்ணு, ஆண்டலூசியால இருக்க வயலுங்க, இது எதுவுமே அவனை தடுக்கல. சில அடிகள் எடுத்து வச்சா அவனால தன்னோட பர்சனல் லெஜண்ட அடைய முடியும். அடுத்த நாள் ஆச்சு. அதே மதிய வேலையில சாண்டியாகோ அந்த தாத்தாவை சந்திச்சான். 6 ஆடுங்களை தன்னோட கொண்டு வந்தான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னோட நண்பர் ஒருத்தர் மத்த எல்லா ஆடுகளையும் உடனே வாங்கிட்டாரு. எனக்கு எப்பவும் ஆடு மேய்க்கிறவனா இருக்கணும்னு ஆசை இருந்ததுன்னு அவரு சொன்னாரு. இது நல்ல சகுனம் தான்னு சாண்டியாகோ சொல்றான். இதுக்கு பேருதான் பிரின்சிபல் ஆஃப் ஃபேவரபிலிட்டி. முதல் தடவை நீ கார்ட்ஸ் விளையாடுறப்போ நான் ஜெயிப்பேன்னு உனக்குள்ள ஒரு உறுதி இருக்கும். இததான் பிகினர்ஸ் லக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆரம்பத்துல விளையாடக்கூடியவங்களுக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டம். இத தாத்தா சொன்னதை கேட்ட சாண்டியாகோ ஏன் அப்படின்னு கேக்குறான். ஏன்னா ஏதோ ஒரு சக்தி உன்னோட சொந்த பர்சனல் லெஜண்ட் என்னன்னு உன்னை ரியலைஸ் பண்ண வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ வெற்றியோட சுவைக்கணும்னு அது உன்னை தூண்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா ஆடுங்களெல்லாம் சோதிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒரு ஆடு மட்டும் நொண்டியா இருக்கு. இதுல என்ன இருக்கு, இந்த ஆட்டுக்கூட்டத்திலேயே நொண்டி ஆடுதான் சம புத்திசாலி. அதுவும் அதிகமான உள்ள அது உற்பத்தி பண்ணும். சரி நீங்க சொல்லுங்க, எங்க அந்த புதையல் இருக்கு அப்படின்னு கேக்குறான் சாண்டியாகோ. அது ஈஜிப்ட்ல இருக்கு, பிரமிட்ஸ் கிட்ட இருக்குன்னு தாத்தா சொன்னதை கேட்ட சாண்டியாகோ ஆடி போயிடுறான். அந்த பாட்டியும் இததானே சொன்னாங்க, ஆனா அவங்க இதுக்கு காசு எதுவுமே கேட்கலன்னு நினைக்கிறான். நீ அந்த புதையலை கண்டுபிடிக்கணும்னா சகுனங்களை ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். கடவுள் எல்லாருக்கும் அவங்க பயணிக்க வேண்டிய பாதைய தயார் பண்ணிதான் வச்சிருப்பாரு. உனக்குன்னு அவர் கொடுத்திருக்க சகுனங்களை மட்டும் நீ கவனிச்சா போதும். இத கேட்ட சாண்டியாகோ பதில் சொல்ல வரான். அதுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி அவன் முன்னாடி வந்தது. அந்த தாத்தாக்கும் அவனுக்கும் நடுவுல அது சுத்தி சுத்தி பறந்துட்டு இருந்துச்சு. பட்டாம்பூச்சிகள் கண்ணுல பட்டா அது நல்ல சகுனம். கிரிக்கெட், வெட்டுக்கிளி, பல்லி இந்த மாதிரி இதுவும் சகுனத்தை தான் குறிக்கும்னு தாத்தா சொன்னது சாண்டியாகோக்கு நினைவுக்கு வருது. நீ நினைக்கிறது சரிதான், உன் தாத்தா சரியானதை தான் சொல்லி கொடுத்திருக்காரு. இது நல்ல சகுனம் தான்னு சாண்டியாகோ மனசுல நினைச்சது அந்த தாத்தா சொல்றாரு. ஏதோ அவன் மைண்ட் அவரு ரீட் பண்ண மாதிரி இருந்தது. தாத்தா அவர் மேல போட்டிருந்த ஓவர் கோட்டை நகர்த்துறாரு. அதை பார்த்த சாண்டியாகோ அதிர்ச்சி அடைறான். பாகுபலி போட்டிருக்க கவசம் மாதிரி தங்கத்தால செஞ்ச கவசம் அவரோட நெஞ்சில இருந்தது. அதுல ஃபுல்லாவே விலை மதிப்பில்லாத கற்களும் இருந்தது. ஐயோ, அப்ப இவரு உண்மையாவே அரசர் தானா? திருடர்கள் கிட்ட இருந்து தன்னோட பொருளை பாதுகாக்கதான் இவர் இப்படி மறைச்சு வச்சிருக்காரு. இந்தா இதை எடுத்துக்கோன்னு தன்னோட கவசத்துல ஒட்டிருந்த ஒரு வெள்ளை கல்லையும் கருப்பு கல்லையும் எடுத்து சாண்டியாகோ கிட்ட அவர் கொடுக்கறாரு. அந்த 2 கல்லுக்கும் பேரு உரிம், துமிம். கருப்பு கல்லு ஆமா அப்படிங்கறத குறிக்கும், வெள்ளை கல்லு இல்லங்கறத குறிக்கும். ஒருவேளை உன்னால சகுனங்களை புரிஞ்சுக்க முடியலனா இந்த கற்கள் உனக்கு புரிஞ்சுக்க உதவும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இன்னையில இருந்து உன்னோட முடிவுகளை நீயே எடுத்துக்க பாரு. வேற யாரையும் சார்ந்து இருக்க கூடாது. புதையல் பிரமிட்ல தான் இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் ஏன் உன்கிட்ட 6 ஆடுகளை கேட்டேன்னா நீ முடிவுகளை எடுக்க நான் உனக்கு உதவி பண்ணிருக்கேன், அதனாலதான் கேட்டேன்னு அந்த தாத்தா சொல்றாரு. அந்த கற்களை சாண்டியாகோ தன்னோட பையில போட்டுடுறான். அன்னையில இருந்து அவன் தான் தன்னோட முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தான். நீ கவனிக்கிற எதையும் மறந்துடாத, சகுனங்களோட மொழிய மறந்துடாத, எல்லாத்தையும் விட பர்சனல் லெஜண்ட மறந்துடாத. நீ போறதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். ஒரு கடைக்காரர் இந்த உலகத்திலேயே சிறந்த ஞானி கிட்ட சந்தோஷத்துக்கான ரகசியம் என்னன்னு கத்துட்டு வான்னு அனுப்பி வைக்கிறாரு. கிட்டத்தட்ட 40 நாட்கள் அந்த பயணம் பாலைவனத்துல சுத்திக்கிட்டே இருந்தான். கடைசியா ஒரு அழகான கோட்டையை அவன் பாக்குறான். அதுவும் பெரிய மலை உச்சியில அது இருந்தது. அங்கதான் அந்த ஞானி வாழ்ந்துட்டு இருந்தாரு. கோட்டைக்குள்ள அவன் நுழையறான். அங்க பரபரப்பா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது. வியாபாரிங்க வந்து போய்கிட்டு இருந்தாங்க. சில மூலைகள்ல பல மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்க சிலர் ஆர்கெஸ்ட்ரா வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இசை ரொம்பவே மென்மையா இருந்தது. டேபிள்ல நிறைய பிளேட்ஸ் இருந்தது. ரொம்ப சுவையான உணவுகள் எல்லாம் அந்த டேபிள்ல மூடி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஞானி எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்தாரு. அந்த பையனும் தாத்தா கிட்ட 2 மணி நேரம் வெயிட் பண்றான், அவர் நம்ம கூட பேசுவாருன்னு. கடைசியா அவனுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த பையன் ஏன் இங்க வந்திருக்கான், என்ன சொல்றான், இப்படி எல்லாத்தையும் அந்த ஞானி நல்லா கவனிச்சாரு. இல்ல, எனக்கு ரொம்ப டைம் எல்லாம் இல்ல. நீ எதுக்காக வந்த? சந்தோஷத்துக்கான ரகசியத்தை தேடிதானே வந்த. அது என்னன்னு நான் சொல்றேன். இந்த பேலஸ சுத்தி பாரு, எல்லா இடத்தையும் பாரு. 2 மணி நேரத்துல நல்லா சுத்தி பாத்துட்டு என்கிட்ட திரும்ப வா. அதே மாதிரி இன்னொன்னு நீ செய்யணும். இந்த டீஸ்பூனை வாங்கிக்கோ. இதுல எண்ணெய் இருக்கு.
நீ இந்த பேலஸ சுத்துறப்போ இந்த ஸ்பூன் உன் கையிலேயே இருக்கணும். அதுல இருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்திரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பையனும் பேலஸ சுத்தி பாக்குறான். படி ஏறுறான், படி இறங்குறான். ஆனா அவன் கண்ணு வெறும் ஸ்பூன்லயே தான் இருந்தது. 2 மணி நேரம் சுத்திட்டு திரும்ப அந்த ஞானி கிட்ட வர்றான். சரி, இந்த பேலஸ சுத்தி வந்த சாப்பாடறையில பர்ஷியன் ஓவியத்திரை தொங்கிட்டு இருந்தது. அத பாத்தியா? 10 வருஷமா தோட்டக்காரர் கஷ்டப்பட்டு உருவாக்குன தோட்டத்தை பாத்தியா? என்னோட லைப்ரரியில இருந்த காகித தோலை பாத்தியா அப்படின்னு அந்த ஞானி கேக்குறாரு. அந்த பையனுக்கு ஒரே அசிங்கமா போச்சு. நான் ஸ்பூன் மேல மட்டும்தான் ஃபுல் ஃபோக்கஸையும் வச்சு ஸ்பூனை மட்டுமே பாத்துட்டு வந்தேயான்னு சொல்றான். சரி, நீ இப்போ திரும்ப போ. என்னோட உலகத்துல இருக்க அற்புதங்களை பாத்துட்டு வா. ஒருத்தனோட வீட்டை பத்தியே உனக்கு தெரியலனா அவன் மேல உனக்கு நம்பிக்கையே வராது அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பையனும் ஸ்பூனை எடுத்துக்கிட்டு பேலஸ சுத்தி பாக்குறான். எல்லா ஓவியங்களையும் ரசிக்கிறான். தோட்டம், சுத்தி இருக்க மலைகள், பூக்களோட அழகு, சாப்பாடு, இப்படி எல்லாத்தையுமே ரசிக்கிறான். திரும்ப வந்து அந்த ஞானி கிட்ட தான் பார்த்த எல்லாத்தையுமே சொல்றான். அதெல்லாம் சரி, எங்க அந்த ஸ்பூன்ல இருந்த எண்ணெய காணோம் அப்படின்னு அந்த ஞானி கேக்குறாரு. அவனும் ஸ்பூனை பாக்குறான். பார்த்தா அதுல ஒரு சொட்டு எண்ணெய் இல்ல. மறுபடியும் அவனுக்கு அசிங்கமா போச்சு. இங்க பாரு, நான் உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான் கொடுக்க போறேன். சந்தோஷத்தோட ரகசியமே இந்த உலகத்துல இருக்க அற்புதங்களை பாக்குறதுலதான் இருக்கு. அதுவும் ஸ்பூன்ல இருக்க ஒரு சொட்டு எண்ணெய் சிந்தாம. இந்த கதைய சொன்னதும் சாண்டியாகோ எதுவுமே சொல்லல. அந்த வயசான அரசர் சொன்ன கதைய அவன் நல்லா புரிஞ்சுக்கிறான். சந்தோஷத்தோட ரகசியம் வெளி உலகத்தையும் நமக்குள்ள இருக்க உள் உலகத்தையும் பேலன்ஸ் பண்றதுலதான் இருக்கு. இந்த கதை மூலமா அந்த தாத்தா என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ டிராவல் பண்ணலாம், ஆனா உன் ஆடுகளை என்னைக்குமே நீ மறந்துடக்கூடாதுன்னு சொல்றாரு. இத தானா சாண்டியாகோ புரிஞ்சுக்கிறான். தாத்தா சாண்டியாகோவை பார்த்தாரு. அவர் கைய தூக்கி அவனோட தலையில நிறைய கை அசைவுகளை செஞ்சாரு. அப்புறம் அவர் ஆடுகளை எடுத்துக்கிட்டு நடந்து போக ஆரம்பிச்சாரு. தாரிஃபாவோட உச்சியில ஒரு பழைய கோட்டை இருக்கு. அதை கட்டினது மூர்ஸ். அந்த உச்சியில இருந்து ஆப்பிரிக்காவே பார்க்க முடியும். மெல்கிசெடெக் இவர்தான் சேலமோட அரசர். இவ்வளவு நேரம் சாண்டியாகோ கிட்ட பேசிட்டு இருந்த தாத்தா இவர்தான். ஒரு நாள் மதியம் கோட்டையோட சுவர்ல உட்காந்துட்டு தன்னோட முகம் மேல வீசக்கூடிய காத்த ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல சில ஆடுங்க பயத்துல பதறிக்கிட்டே இருந்தது. அதுக்கு அதோட புது ஓனர் கிட்ட அந்த அளவு கம்ஃபர்ட் இல்ல. திடீர்னு ஓனர் மாறினதும் அதுக்கு வித்தியாசமா இருந்தது. ஆனா கடைசியில அதுங்களுக்கு தேவை சாப்பாடும் தண்ணியும் தான். மெல்கிசெடெக் ஒரு சின்ன கப்பலை பாக்குறாரு. அந்த கப்பல் கோட்டையை விட்டு வெளியே போயிட்டு இருக்கு. திரும்ப அவரால் அந்த பையனை பார்க்க முடியாது. எப்படி ஆப்ரஹாம் கிட்ட அவர் 10ல ஒரு பகுதி ஃபீய கேட்டாரோ, அப்ப எப்படி அவன் திரும்ப வரலையோ அதே மாதிரிதான் இந்த பையனும் திரும்ப வரமாட்டான். கடவுள்களுக்கு ஆசைகள் இருக்கக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு பர்சனல் லெஜெண்டே கிடையாது. ஆனா சேலமோட அரசரான அந்த வயசான தாத்தா அந்த பையன் சாண்டியாகோ கண்டிப்பா ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. என்னோட பேரை அவன் மறந்துருப்பான். நான் திரும்ப ஒரு தடவை என்னோட பேரை அவன் கிட்ட சொல்லி இருக்கணும். அப்பதான் என்னை பத்தி அவன் வேற யாருக்கிட்டையாவது பேசுறப்போ நான் தான் மெல்கிசெடெக், சேலமோட அரசன்னு அவன் சொல்லி காட்டியிருப்பான்னு நினைச்சுக்கிட்டே அவரு வானத்தை பாக்குறாரு. இந்த பக்கம் ஆப்பிரிக்கா எவ்வளவு வினோதமா இருக்குல்ல அப்படின்னு சாண்டியாகோ சிந்திக்கிறான். ஒரு பார்ல உட்காந்துருக்கான். அவன் நிறைய இடங்கள்ல பார்த்த மாதிரிதான் அந்த பாரும் இருந்தது. சில ஆளுங்க பெரிய பெரிய பைப் வச்சு புகை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துட்டு வேற இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஆண்கள் எல்லாம் கைய மூடிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. பெண்கள் முகத்தை மூட ஆரம்பிச்சாங்க. பாதிரியார்கள் எல்லாம் டவரோட உச்சியில ஏறி மந்திரம் சொன்னாங்க. உடனே எல்லாரும் முட்டி போட்டு நெத்திய தரையில வச்சு பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சாங்க. அவன் சின்ன வயசா இருக்கப்போ சர்ச்ல செயின்ட் சாண்டியாகோ மாட்டமோரோஸ் ஒரு வெள்ளை குதிரையில உட்கார்ந்திருக்க புகைப்படத்தை தான் பாப்பான். அவரோட வாளும் அவரோட உருவமும் கம்பீரமான தோற்றத்தை கொடுக்கும். அவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. கெட்ட விஷயங்களோட தாக்கம் ஏற்பட்டுச்சு. இதை அவன் யோசிக்கிறான். அவன் வேகமா கிளம்புனதால ஒரு தகவலை மறந்துடுறான். அந்த ஒரு தகவல் தான் அவன் கிட்ட அந்த புதையில ரொம்ப நாள் இருக்க வைக்கும். அந்த நாட்டுல வெறும் அரபி மொழி மட்டும் தான் பேசுவாங்க. பாரோட ஓனர் சாண்டியாகோ கிட்ட என்ன வேணும்னு கேக்குறாரு. பக்கத்து டேபிள்ல குடுக்கற ட்ரிங்க கை காட்டுறான். ஆனா அது கசப்பான டீ. உடனே அவன் எனக்கு வைன் வேணும்னு கேக்குறான். இத பத்தியெல்லாம் அவன் வருத்தப்பட தேவையில்ல. அவன் அந்த புதையல பத்தி தான் யோசிக்கணும். அதை எப்படி அவன் அடைய போறான்னு தான் யோசிக்கணும். ஆடுகளை வித்ததுல அவன் கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தது. பணம் இருக்கிறது ஒரு மேஜிக் தான். பணம் இருக்க யாரும் தனியா இருக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் பிரமிடுக்கு போய் சேர்ந்துருவான். ஆனா அந்த தாத்தா ஒருவேளை 6 ஆடுகள் அவன் கிட்ட இருந்து அடையறதுக்காக போய் கூட சொல்லிருக்கலாம். அவர் சகுனங்கள் அறிகுறிகளை பத்தியும் பேசினாரு. அது சாண்டியாகோக்கு நினைவுக்கு வருது. அவர் சொன்னது சரிதான். ஏன்னா ஆண்டலூசியால இருந்த டைம்ல அவன் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டான். நிலத்தையும் வானத்தையும் பார்த்தே அவன் பாதைய கண்டுபிடிச்சான். ஒரு பறவை இருந்தா கண்டிப்பா பாம்பு பக்கத்துல இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டான். சில புதர்கள் இருந்தா அங்க தண்ணி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டான். இதெல்லாம் அவனோட ஆடுங்க தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தது. கடவுள் ஆட வழி நடத்துனா அது மனுஷனை வழி நடத்தும். இதை சிந்திச்சு அவனுக்கு பெட்டரா ஃபீல் ஆச்சு. இதெல்லாம் பார்ல உட்காந்து அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ சடனா யார் நீ அப்படின்னு ஸ்பானிஷ் மொழியில ஒரு குரல் கேக்குது. அவன் அப்பதான் சகுனங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கான். உடனே யாரோ ஒருத்தர் அவன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி ஸ்பானிஷ் தெரியும்னு அவன் கேக்குறான். அந்த ஆளை பாக்குறப்போ சின்ன வயசாலதான் இருக்காரு. வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டிருக்காரு. சாண்டியாவோட வயசும் ஹைட்டும் தான் அவருக்கும் இருக்கும். இங்க மோஸ்டா எல்லாருமே ஸ்பானிஷ் பேசுவாங்க. இங்க இருந்து 2 மணி நேரத்துல ஸ்பெயினுக்கு போயிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. உட்காருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரேன்.
இந்த டீ எனக்கு வேண்டாம், கன்றாவியா இருக்கு, எனக்கு ஒரு கிளாஸ் வைன் கொடுங்களேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த நாட்டுல வைனே இல்லையே, இஸ்லாம் மதத்துல மதுவை தடை செஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்த புது மனுஷன் சொல்றாரு. சரி அதை விடுங்க, எனக்கு பிரமிட் போகணும் அப்படின்னு சொல்றான். அந்த புதையலை பத்தி சொல்ல வரா, ஆனா சொல்லல. ஒருவேளை சொல்லியிருந்தா இவனும் நம்ம கிட்ட ஒரு பங்கு கேட்பானோ அப்படின்னு சாண்டியாகோவுக்கு புரியுது. பிளஸ் உன்கிட்ட இல்லாத ஒன்ன, நீ அடையாத ஒன்ன என்னைக்குமே பங்கு தர்றதா சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு அந்த தாத்தா சொன்னது உனக்கு நினைவுக்கு வந்தது. உங்களால முடிஞ்சா என்ன பிரமிடு கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு நான் காசு வேணா தரேன்னு சொல்றான். அப்போ அந்த பாரோட ஓனர் பக்கத்துல நின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கத பாக்குறான். ஆனா பேசாம விட்டா வந்து அந்த ஸ்பானிஷ் பேசினவர் போயிடுவாரு. இந்த வாய்ப்பையும் அவன் நழுவ விடக்கூடாது. நீ மொத்த சஹாரா பாலைவனத்தையும் கடக்கணும். இதை செய்ய உனக்கு நிறைய காசு வேணும். உன்கிட்ட அவ்வளோ காசு இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்றாரு. ஆஹா, இது என்ன வினோதமான கேள்வியா இருக்கு. உடனே அவனுக்கு அந்த தாத்தா சொன்னது நினைவுக்கு வருது. உனக்கு ஏதாவது வேணும்னா அதை அடைய இந்த பிரபஞ்சமே உதவி பண்ணும். உடனே அவன் தன்னோட பையில இருந்து காசு எடுத்து அதை அந்த ஸ்பானிஷ் பேசினவர்கிட்ட காட்டுறான். அந்த பார் ஓனரும் பக்கத்துல வந்து அதை எட்டி பாக்குறாரு. ஸ்பானிஷ் பேசுறவரும் இன்னொருத்தரும் அரபிக்ல ஏதோ பேசிக்கிறாங்க. இத பார்த்த பார் ஓனருக்கு கடுப்பாகுது. அவருக்கு நாம இங்க இருந்து வெளியே போகணும், வாங்க இங்க இருந்து வெளியே போகலாம்னு புதுசா வந்தவர் சொல்றாரு. அப்பதான் சாண்டியாகோவுக்கு நிம்மதியே வருது. வேகமா பில்ல கட்ட போறான். உடனே அந்த ஓனர் அவனை பிடிச்சிழுத்து கோவமா சில வார்த்தைகளை பேசுறாரு. அவன் பலசாலிதான். திரும்ப அவர் சட்டையை பிடிக்க பாக்குறான். ஆனா இப்போ அவன் வேற நாட்டுல இருக்கான். அதனால அவன் ஜாக்கிரதையா தான் இருந்தாகணும். அவனோட புது ஃப்ரெண்டு அந்த ஓனரை அந்த பக்கம் தள்ளி விட்டு சாண்டியாகோவை தான் பக்கம் இழுத்துக்கிறாரு. அவருக்கு உன்னோட காசு வேணும். ஆப்பிரிக்கால இருக்கு இந்த தாங்கியார் பகுதி நார்மலான பகுதி இல்ல, இது துறைமுகம். எல்லா துறைமுகத்திலயுமே திருடர்கள் இருக்காங்க, நீ ஜாக்கிரதையா இருக்கணும்னு அவர் சொல்றாரு. அவனும் அந்த புது நண்பரை நம்புறான். ஏன்னா இப்படி ஆபத்தான சூழல்ல இருந்து அவர் காப்பாத்திருக்காரு. உடனே சாண்டியாகோ தன்னோட பணத்தை எடுத்து எண்ணி பாக்குறான். நம்ம நாளைக்கே பிரமிடுக்கு போயாகணும். உடனே 2 ஒட்டகங்களை வாங்கணும்னு இன்னொருத்தர் சொல்றாரு. 3 பேரும் டாஞ்சியரோட நேரான தெருக்கள்ல நடந்து போறாங்க. அங்க ஃபுல்லா கடைங்க தான் இருந்தது. நிறைய பொருட்களை வித்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு சந்தைக்கு போனாங்க. பல மக்கள் பேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, பொருட்களை வாங்கிட்டு இருந்தாங்க, சிலர் வித்துக்கிட்டும் இருந்தாங்க. இப்படி வியாபாரங்கள் அங்க நடந்துகிட்டே இருந்தது. ஆனா சாண்டியாகோ மட்டும் தன்னோட புது ஃப்ரெண்டு மேல இருந்து கண் எடுக்கவே இல்லை. ஏன்னா அவர்கிட்ட தான் எல்லா பணமும் இருக்கு. அதை திருப்பி கொடுத்துருங்கன்னு அவனுக்கு கேட்க தோணுது. ஆனா அது நல்லா இருக்காதுன்னு அவன் யோசிக்கிறான். பிளஸ் இந்த இடத்துல அவனுக்கு பெருசா யாரையும் தெரியாதும் கூட. அப்போ நான் ஜஸ்ட் அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன்னு தனக்குள்ளேயே அவன் சொல்லிக்கிறான். பிளஸ் அந்த ஃப்ரெண்டை விட இவன் பலசாலினும் சாண்டியாகோக்கு நல்லாவே தெரியும். சடனா அந்த பக்கம் இதுவரை அவன் பார்க்காத ஒரு வாளை பாக்குறான். அந்த வாள் ரொம்ப அழகா இருக்கு. பளிச்சுன்னு சில்வர் நிறத்துல கூர்மையா இருக்கு. அதோட கைப்பிடி கருப்பா இருக்கு. அதுல நிறைய விலை மதிப்பில்லாத கற்களும் ஒட்டப்பட்டிருக்கு. ஈஜிப்ட்ல இருந்து நான் திரும்ப வரப்போ கண்டிப்பா இந்த வாளை நான் வாங்கணும்னு அவன் தனக்குள்ளேயே ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறான். அந்த கடை ஓனர் கிட்ட அந்த அழகான வாள் எவ்வளோன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லன்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். அப்பதான் அவனுக்கு புரியுது, அந்த வாளை பார்த்து அவன் கொஞ்சம் கவனம் சிதறிட்டான்னு. அவன் நெஞ்ச வெடிச்சு போச்சு. ஏன்னா அவன் ஃப்ரெண்ட பக்கத்துல காணோம். அவன் நெஞ்ச பிடிச்சிட்டு சுத்தி முத்தி பாக்குறான். கொஞ்ச நேரம் அந்த அழகான வாளை பார்த்துட்டு இப்படி கோட்டை விட்டுட்டோமேன்னு நினைக்கிறான். அவனை சுத்தி அந்த சந்தை, அப்புறம் மக்கள் வரப்போக இருந்தாங்க. சத்தமா வர இருக்கு, பொருட்களை வாங்குறாங்க, வித்தியாசமான உணவுகளோட வாசனை வருது. ஆனா அவனோட புது ஃப்ரெண்ட்ஸை மட்டும் காணோம். ஒருவேளை தெரியாம இந்த கூட்டத்துல தொலைஞ்சிருப்பான், அவன் கண்டிப்பா வந்துருவான். அதனால நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலான்னு சாண்டியாகோ அவன் ஃப்ரெண்ட்ஸுக்காக காத்திருந்தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்றப்போ பாதிரியார் பக்கத்துல இருக்க டவர் மேலே ஏறி நின்னு மந்திரம் சொன்னாரு. மார்க்கெட்ல இருந்த எல்லாரும் முட்டி போட்டு நெத்திய தரையில வைக்கிறாங்க, மந்திரத்தை சொல்றாங்க. முடிஞ்ச உடனே எறும்புங்கள்லாம் சதறி போற மாதிரி கடைய மூடிட்டு கிளம்பிடுறாங்க. சூரியனும் மறைய ஆரம்பிச்சது. சாண்டியாகோவும் காத்திருக்கான். சூரியனும் தூரமா இருக்க வெள்ளை வீடுகளுக்கு நடுவுல மறைஞ்சு போகுது. சூரியன் உதயமானதும் அவன் வேற இடத்துல இருப்பான். 60 ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். அந்த வியாபாரியோட பொண்ணை பாக்குறதுக்காக காத்திருப்பான்னு பழச நினைச்சு பாக்குறான். ஆனா இப்ப சூரியன் உதயமாகிறப்போ அவன் வேற நாட்டுல இருப்பான். தெரியாத இடத்துல தெரியாத ஒரு ஆளா இருப்பான். அவனுக்கு இந்த மொழி கூட தெரியாது. இனி அவன் ஆடு மேய்க்கிறவனும் இல்ல, அவன் கிட்ட எதுவுமே இல்ல, பணமும் இல்ல. எல்லாமே புதுசா ஆரம்பிக்கணும். காலையில சூரியன் உதிச்சு சாயந்தரம் அது மறையறதுக்குள்ள இப்படி இவ்ளோ நடந்துருச்சேன்னு அவன் நினைச்சு பாக்குறான். தன்னை பத்தியே பரிதாபப்படுறான். வாழ்க்கை பட்டுன்னு இப்படி மாறிடுச்சேன்னு யோசிக்கிறான். ரொம்ப அசிங்கமா இருக்கு அவனுக்கு. அழுகணும்னு நினைக்கிறான். அவன் சொந்த ஆடுங்க முன்னாடி கூட இது வரைக்கும் அவன் அழுததில்ல. அந்த சந்தையே காலியா இருக்கு. அவன் வீட்டுல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கான். சோ அழுகுறான். என்ன கடவுள் நியாயமா நடத்தல, தான் கனவு அடைய வந்தவங்களுக்கு கடவுள் இததான் செய்வாரா அப்படின்னு அவன் ரொம்பவே வருத்தப்படுறான். என்கிட்ட ஆடுங்க இருந்தப்போ அதுங்களையும் நான் சந்தோஷமா வச்சுக்கிட்டேன். நான் வரத பார்த்து மக்கள் என்ன வரவேற்பாங்க. ஆனா இப்போ நான் இங்க தனியா இருக்கேன். எனக்கு வருத்தமா இருக்கு. ஒருத்தன் நல்லா என்னை ஏமாத்திட்டான். அதனால இனி நான் ரொம்ப கடுமையானவனா இருக்க போறேன். நான் எந்த மக்களையும் நம்ப மாட்டேன். இனி என்கிட்ட எவ்வளவு இருக்கோ அதை வச்சு நான் நிம்மதியா இருக்க போறேன்னு மனசுக்குள்ளேயே குமுறிக்கிட்டு அவனோட பைய திறக்கிறான். என்னதான் இருக்குன்னு பாக்குறான். அதுல அவன் கப்பல்ல நிறுத்திட்டு மிச்சம் வச்ச சாண்ட்விச் இருக்கு. கூடவே அவன் போட்டிருந்த ஜாக்கெட், படிச்சுட்டு இருந்த பெரிய புக்கு, அந்த சேலம் அரசரான தாத்தா கொடுத்த 2 கற்கள் இருக்கு.
அந்த கற்களை பார்த்ததும் அவனுக்குள்ள ஒரு வகையான நிம்மதி வருது. அவன் தன்னோட 6 ஆடுகளை கொடுத்துதான் இந்த 2 விலை மதிப்பில்லாத கற்களை வாங்கியிருக்கான். இந்த கற்களை கொடுத்தா அவனோட ஊருக்கே திரும்ப போக டிக்கெட் கிடைக்கும். ஆனா இந்த முறை அவன் புத்திசாலித்தனமா யோசிச்சான். இது துறைமுகம் இருக்க பகுதி, நிறைய திருடர்கள் இருப்பாங்கன்னு அவன் நம்பின நண்பன் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்தது. சோ அந்த பையில இருந்து கற்களை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டான். இப்போதான் அவனுக்கு புரியுது ஏன் அந்த பார் ஓனர் டென்ஷன் ஆனாருன்னு. அந்த 2 பேரையும் நம்பாதுன்னு அவரு என்கிட்ட சொல்ல வந்திருக்காரு. ஆனா நான் அவனுங்க 2 பேரையும் நம்பி ஏமாந்துட்டேன். நானும் எல்லார் மாதிரிதான் இந்த உலகத்தை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்காம எனக்கு எப்படி நடக்கணும்னு தோணுதோ அப்படி பாக்குறேன். அதனாலதான் நல்லவங்க கெட்டவங்களா தெரியுறாங்க, கெட்டவங்க நல்லவங்களா தெரியுறாங்க. அப்புறம் சாண்டியாகோ தன்னோட கைகளை வச்சு அந்த கற்களை உருட்டிக்கிட்டு இருக்கான். அதோட வெப்பநிலைய ஃபீல் பண்றான், அதோட உருவத்தை உணர்றான். அதுதான் அவனோட புதையலா இருந்தது. அவனுக்கு நிம்மதியை கொடுத்தது. அது அந்த அரசனான தாத்தாவை நினைவுபடுத்துச்சு. உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை அடைய இந்த மொத்த பிரபஞ்சமும் உதவி பண்ணும்னு அவர் சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. இதுல புதஞ்சிருக்க ஆழமான உண்மைய அவன் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணான். அங்க காலியான சந்தை, அவன் பேர்ல ஒரு சில்லற காசு கூட இல்ல, அவனை இரவு முழுக்க பாதுகாக்க ஆடுங்களும் இல்ல. ஆனா அவன் ஒரு அரசனை சந்திச்சிருக்கான். அதுக்கு அந்த கற்கள் தான் உதாரணம். அண்ட் அந்த அரசனுக்கு இவனோட கடந்த காலம் மொத்தமும் தெரிஞ்சிருக்கு. அந்த கற்களோட பேரு உரிம் அப்புறம் துமிம். நீ சகுனங்களை புரிஞ்சுக்க இந்த கற்கள் உதவி பண்ணும். இந்த வார்த்தை அந்த அரசன் சொன்னதுதான். உடனே இந்த கற்களை பையில போட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடிவு பண்றான். நீ கேட்கிற கேள்விகள் தெளிவா இருக்கணும். அதுக்கு முதல்ல உனக்கு என்ன வேணும்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு அவர் சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. இன்னும் அந்த தாத்தாவோட ஆசீர்வாதம் என்கிட்டதான் இருக்கா அப்படின்னு அவன் கேட்டுட்டு அந்த பையில கைய விட்டு ஒரு கல் எடுக்கிறான். அதுக்கு ஆமான்னு பதில் சொல்ற மாதிரி கருப்பு கல்லு வந்தது. நான் என்னோட புதையலை கண்டுபிடிப்பேனா அப்படின்னு அவன் கேட்டுட்டு கைய பைக்குள்ள விட்டு ஒரு கல்லை எடுக்க முயற்சி செய்யறான். ஒரு கல்லு அவன் கையில தட்டுப்பட்டுச்சு. ஆனா அவன் அதை எடுக்க போறப்போ பையில இருந்த ஓட்ட வழியா அந்த 2 கற்களும் கீழே நிலத்துல விழுந்தது. அந்த பையில ஓட்ட இருந்ததையே சாண்டியாகோ கவனிக்கல. அந்த கற்கள் கீழே நிலத்துல இருக்கிறத பார்த்ததும் சகுனங்களை புரிஞ்சுக்க கத்துக்கோ, அதை ஃபாலோ பண்ணுன்னு அந்த வயசான அரசன் சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. சகுனம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். 2 கற்களை எடுத்துக்கிட்டு திரும்ப பைக்குள்ள திரும்ப போட்டுக்கிட்டு அந்த பைய அப்பவே தைக்கணும்னு நினைக்காம அந்த கற்கள் எப்ப கீழே விழணும்னு இருக்குதோ கீழே விழட்டோம்னு அவன் விட்டுடுறான். நம்ம சில விஷயங்களை கேட்க கூடாதுன்னு அவன் கத்துக்கிட்டான். ஒருவேளை அதை கத்துக்கிட்டா தன்னோட சொந்த பர்சனல் லெஜெண்டை கண்டுபிடிக்கிறதுல இருந்து விலகிருவாங்க. நான் என்னோட முடிவுகளை நானே எடுப்பேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். இந்த கற்கள் கிட்ட என் முடிவுகளை நான் கேட்க கூடாதுன்னு அவனுக்கு அவனே சொல்லிக்கிறான். ஆனாலும் அந்த கற்கள் இன்னும் அந்த தாத்தா உன் கூட தான் இருக்காருன்னு சொல்லிருக்கு. அதை நினைச்சு அவனுக்கு பலம் வருது, தன்னம்பிக்கை வருது. சுத்தி இருக்க காலியான அந்த சந்தைய பாக்குறான். முன்ன விட கொஞ்சம் தெம்பாகிறான். இது வினோதமான இடம் இல்ல, எனக்கு புது இடம் தான்னு புரிஞ்சுக்கிறான். அவன் முன்னாடியில இருந்தே ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் புது இடத்த பத்தி தெரிஞ்சுக்கிறது தானே. ஆண்டலூசியால அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தப்ப கூட புது வழிகளை தான் தேடி போய்கிட்டே இருப்பான். அப்ப அவனுக்கு எதுவுமே வினோதமான தெரியாத இடமே இல்ல, எல்லாமே வெறும் புது இடம்தான். அதே மாதிரிதான் இப்ப அவன் ஆப்பிரிக்கால இருக்க துறைமுக பகுதியும் புது இடமா அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஈவன் அவன் பிரமிடுக்கு போகாட்டா கூட சாதாரண ஆடு மேய்ப்பவனுக்கு தெரியாத தூரத்துக்கு அவன் பயணிச்சு வந்துட்டான். 2 மணி நேரமா படகுல பயணிச்சு அவன் இங்க வந்திருக்கான். ஆனா இப்ப அவன் இருக்க இடம் வெறும் காலியான சந்தை தான். ஆல்ரெடி அவனோட வாழ்க்கையில இந்த புது இடம் விளையாட ஆரம்பிச்சிருச்சு. இதை அவன் என்னைக்கும் மறக்க மாட்டான். உடனே அவனுக்கு அந்த வாள் ஞாபகம் வந்தது. அதை சிந்திக்கிறப்போ அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதை பாக்குறேன்னு தானே இவன் காசை 2 பேர்கிட்டயும் தொலைச்சான். ஆனாலும் அவன் அந்த வாள் மாதிரி வேற எதையும் இதுவரை பார்த்ததே இல்ல. நான் திருடங்கிட்ட ஏமாந்த அப்பாவி ஏழையா, இல்ல மர்மமான மறைச்சு வைக்கப்பட்டிருக்க அந்த புதையலை கண்டுபிடிக்க போற சாகசக்காரனான்னு அவனுக்குள்ளேயே சிந்தனை அலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் புதையலை கண்டுபிடிக்க போற சாகசக்காரன்னு அவன் தனக்குத்தானே சொல்லிக்கிறான். திடீர்னு யாரோ அவனை எழுப்பி விட்ட மாதிரி அவனுக்கு ஒரு உணர்வு. என்னன்னு பார்த்தா அவன் அந்த சந்தைக்கு நடுவுலயே அசந்து தூங்கிட்டான். எழுந்திருச்சு பார்த்தா அவன் பக்கத்துல ஆடுங்க இல்ல, ஏன்னா அவன் தான் வித்துட்டானே. அப்போதான் அவனுக்கு புரியுது தான் வேற ஒரு புது உலகத்துல இருக்கிறது. சோகமாகாம அவன் சந்தோஷமாகறான். ஏன்னா அந்த ஆடுங்களுக்கு இனி சாப்பாடு உணவை தேட அவசியமே இல்ல. அவன் புதையில மட்டும் தேடி போகலாம். அவனோட பாக்கெட்ல ₹1 கூட இல்ல. ஆனா அவனுக்குள்ள நம்பிக்கை இருந்தது. புத்தகங்கள்ல படிச்ச மாதிரி நான் ஒரு சாகசக்காரனா ஆக போறேன்னு அவன் முடிவெடுத்தான். மார்க்கெட்ல மெதுவா நடந்து போய்கிட்டு இருக்கான். வியாபாரிகள்லாம் கடையை திறந்து பொருட்களை அடுக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப மிட்டாய்ங்க வித்துக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு அவன் உதவி பண்ணான். அவர் ஏன் சந்தோஷமா இருக்காருன்னா தன்னோட வாழ்க்கை என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அன்னைக்கு நாளோட வேலையை ஆரம்பிக்க அவர் தயாரா இருந்தாரு. அவரோட அந்த சிரிப்பு அந்த தாத்தாவை தான் அவனுக்கு நினைவுபடுத்துச்சு. இந்த மிட்டாய் வியாபாரி நாளைக்கு நம்ம ஊர் சுத்தி பார்க்கலாம், ஒரு வியாபாரியோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்படிப்பட்ட எந்த எண்ணத்திலையும் மிட்டாய் வியாபாரம் செய்யல. அவருக்கு பிடிச்சிருக்கு, அதை செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்யறாரு. இப்படி சாண்டியாகோ நினைக்கிறான். எப்படி அந்த தாத்தா ஒரு ஆள் தன்னோட பர்சனல் லெஜெண்ட் கிட்ட நெருங்கி இருக்காரா இல்ல தூரமா இருக்காரான்னு புரிஞ்சுகிட்டாரோ அதையே இவனாலையும் பண்ண முடியும்னு சாண்டியாகோ நினைக்கிறான். அந்த வியாபாரிங்க எல்லாத்தையுமே பாக்குறான். இது ஈஸி தான், ஆனா இதுக்கு முன்னாடி இதை நான் பண்ணதில்லையே அப்படின்னு யோசிக்கிறான். எல்லா கடைகளும் அடுக்கப்பட்டு வியாபாரத்துக்கு ரெடி ஆயிருச்சு. அந்த மிட்டாய் வியாபாரி ஒரு ஸ்வீட் எடுத்து சாண்டியாகோ கிட்ட கொடுத்து
அன்னைக்கு நாளோட வியாபாரத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாரு. அவன் நன்றி சொல்லிட்டு அந்த ஸ்வீட்டை சாப்பிடுறான். அப்படியே நடந்து போறான். கொஞ்ச தூரம் தான் போயிருப்பான். அப்பதான் ஒரு குரல் கேக்குது. ஒரு கடையில ஒருத்தர் அரபிக் பேசுறாரு, இன்னொருத்தர் ஸ்பானிஷ் பேசுறாரு. 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னு அவன் முழுசா புரிஞ்சுக்கிறான். அப்ப கண்டிப்பா வார்த்தைகளை சார்ந்து இல்லாத ஒரு மொழி இருக்குன்னு அவன் சிந்திக்கிறான். எனக்கு ஆல்ரெடி ஆடுங்க கூட இந்த அனுபவம் இருக்கு. நான் வேற மொழி, அதுங்க வேற மொழிதான். ஆனா 2 பேருமே என்ன சொல்ல வரோன்னு நல்லா புரிஞ்சுப்போம். இப்ப இது 2 மக்களுக்கு இடையில நடக்குது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவன் நிறைய புது விஷயங்களை கத்துக்கிறான். அதுல சிலது அவன் ஏற்கனவே அனுபவிச்ச விஷயங்கள் தான். ஆனா அதை அவன் தெளிவா புரிஞ்சுக்காம இருந்திருப்பான். இப்ப அது அவனுக்கு தெளிவா புரியுது. என்னால வார்த்தைகள் இல்லாம இந்த மொழியை புரிஞ்சுக்க முடியும். இந்த உலகத்தையுமே என்னால புரிஞ்சுக்க முடியும். பொறுமையா, நிதானமா, பதட்டம் இல்லாம டான்ஜியரோட அந்த தெருக்கள்ல அவன் நடந்தான். சகுனங்களை கவனிச்சுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு நிறைய பொறுமை தேவைப்பட்டது. ஆடு மேய்ப்பவங்களுக்கு பொறுமை தான் ரொம்ப அவசியமும் கூட. அங்கேயுமே தான் ஆடுங்க கிட்ட கத்துக்கிட்ட விஷயத்த தான் அவன் அப்ளை பண்றான். எல்லாமே ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதான். இதுதான் அந்த தாத்தாவும் சொன்னாரு. ஒரு கல்லு வியாபாரி அன்னைக்கு காலையில முழிக்கிறாரு. எல்லா காலையிலயும் எப்படி பதற்றத்தோடய எழுந்திருப்பாரோ அப்படிதான் எழுந்துக்கிறாரு. 30 வருஷமா அவர் அந்த இடத்துலதான் இருக்காரு. தெருவோட உச்சியில தான் அந்த கடை இருந்தது. சில கஸ்டமர்ஸ் வரப்போக இருந்தாங்க. இப்ப எதையுமே மாத்த முடியாது. எல்லாம் கடந்து போச்சு. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கல்லு பொருட்களை வாங்குறது, விற்கிறது, அவ்வளவுதான். அரபிய வியாபாரிங்க, பிரெஞ்சு, அப்புறம் ஆங்கில புவியியலாளர்கள், ஜெர்மன் வீரர்கள், இப்படி எல்லாருக்குமே அந்த கடையை தெரியும். அந்த டைம்ல ரொம்ப நல்ல வியாபாரம் ஆகிட்டு இருந்தது. நிறைய கிறிஸ்டல்ஸ் அங்க விற்கப்பட்டு இருந்தது. நான் கண்டிப்பா பணக்காரன் ஆகிடுவேன். வயசாக ஆக அவர் கூட அவரோட 2 சைடும் அழகான பெண்கள் உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு நினைச்சாரு. ஆனா நாட்கள் போக போக டான்ஜியர் பகுதி மாற ஆரம்பிச்சது. பக்கத்துல இருந்த சியூட்டா நல்லா வளர்ந்துச்சு. அதனால இந்த டான்ஜியர் பகுதியில வியாபாரம் கம்மியாக ஆரம்பிச்சது. டான்ஜியர்ல இருந்து சில ஆளுங்கள்லாம் அங்க இருந்து வெளியேறி வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. அந்த மலை குன்றுகள்ல சில கடைங்க மட்டும்தான் இருந்தது. யாரும் அவ்வளவு தூரம் மலை ஏறி பொருட்களை தேட மாட்டாங்க. அதுவும் கொஞ்சம் கடைங்க இருக்கு அந்த மலையில. யார்தான் ஏறுவா? ஆனா அந்த கிறிஸ்டல் வியாபாரிக்கு வேற வழி இல்ல. அவர் அங்கதான் கிறிஸ்டலை வாங்கி வித்து 30 வருஷம் காலத்தை ஓட்டிட்டாரு. இப்ப எதுவுமே பண்ண முடியாது. காலம் ஓடிருச்சு, வயசும் ஆயிடுச்சு. அன்னைக்கு நாள் முழுக்க யாரெல்லாம் அந்த தெருவுக்கு வரா போறான்னு பாத்துக்கிட்டே இருந்தாரு. இததான் அவரு வருட கணக்கா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால யாரு எப்ப போவாங்க, எப்ப வருவாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். சாப்பாடு நேரத்துக்கு முன்னாடி கரெக்டா சாண்டியாகோ அவரோட கடைக்கு முன்னாடி வந்து நின்னா. அவன் நார்மலா தான் ட்ரெஸ் பண்ணிருந்தான். அவனை பாக்குறப்போ கையில காசு இல்லாதது மாதிரி தான் அவருக்கு தெரிஞ்சது. பரவாயில்ல, கொஞ்சம் லேட்டா சாப்பிடலாம், இவன் கடையை விட்டு போகட்டும்னு அந்த கடைக்காரர் காத்திருந்தாரு. கடையோட வெளிக்கதவுல நிறைய மொழிகள்ல எழுதப்பட்டிருந்த அனௌன்ஸ்மெண்ட் கார்டு தொங்கிட்டு இருந்தது. சாண்டியாகோ கவுண்டருக்கு பின்னாடி ஒருத்தர் நிக்கிறத பாக்குறான். உங்களுக்கு வேணும்னா இந்த கண்ணாடி ஜன்னலை துடைக்கிறேன், இத பார்த்தா யாருமே வாங்க மாட்டாங்க, அவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அந்த ஆளும் எந்த பதிலும் சொல்லாம அவனை பாக்குறாரு. ஆனா இதை நான் துடைக்கணும்னா எனக்கு ஏதாவது நீங்க சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்றான். அவர் அப்பவும் எதுவும் சொல்லல. சரி, ஏதோ அவரு முடிவு பண்ண போறாருன்னு அவன் ஃபீல் பண்றான். அவனோட பைய திறக்கிறான். அதுல அவனோட ஜாக்கெட் இருந்தது. எப்படியும் பாலைவனத்துக்கு தானே போக போறோம், இது தேவைப்படாதுன்னு அந்த ஜாக்கெட் எடுத்து கண்ணாடிகளை துடைக்கிறான். 1/2 மணி நேரமா துடைச்சு அந்த மொத்த கண்ணாடி ஜன்னலையும் பலன்னு ஆக்கிடுறான். 2 கஸ்டமர் உள்ள வந்து கிறிஸ்டலை வாங்குறாங்க. எல்லாத்தையும் தொடச்சு முடிச்சுட்டு எனக்கு சாப்பாடு ஏதாவது கொடுங்கன்னு கேக்குறான். வா போய் லஞ்சு சாப்பிடலாம்னு அந்த கிறிஸ்டல் மர்ச்சன்ட் சிரிச்சுக்கிட்டே கூட்டிட்டு போறாரு. நீ இதுக்கெல்லாம் எந்த சுத்தமும் பண்ணணும்னு அவசியம் இல்ல, பசியா இருக்கவனுக்கு எப்பவுமே உதவணும் தான் எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப ஏன் என்ன தொடக்க விட்டீங்க அப்படின்னு அவன் கேக்குறான். ஏன்னா அது அழுக்கா இருந்தது. உனக்கும் சரி எனக்கும் சரி மைண்ட்ல இருக்க நெகட்டிவ் எண்ணங்களை கிளீன் பண்ணி தானே ஆகணும்னு சொல்றாரு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கப்போ அந்த வியாபாரி சாண்டியாகோவை பார்த்து, நீ என்னோட கடையில வேலை பார்க்கணும்னு நான் விருப்பப்படுறேன். நீ வேலை பார்த்துட்டு இருக்கப்பதான் என்னோட கடைக்கு 2 கஸ்டமர்ஸ் வந்தாங்க, இது நல்ல சகுனம் இப்படி அவரு சொல்றாரு. மக்கள் எல்லாமே இப்ப சகுனத்தை பத்தி பேசுறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியல. பல வருஷமா வார்த்தைகளே இல்லாம நானும் என்னோட ஆடுங்க கிட்ட பேசிட்டு இருந்திருக்கேன். அதுவே எனக்கு இப்பதான் புரியுது. அந்த மாதிரிதான் மக்களுமே அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாமலே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அவன் நினைக்கிறான். நீ என்கிட்ட வேலை செய்வியா அப்படின்னு அந்த வியாபாரி கேக்குறாரு. இன்னைக்கு மிச்ச நாள் முழுக்க நான் வேலை பாக்குறேன். நைட்டு ஃபுல்லா வேலை பாக்குறேன். காலையில விடிற வர கூட நான் வேலை பாக்குறேன். உங்க கடையில இருக்க ஒவ்வொரு கிறிஸ்டலையும் நான் சுத்தம் பண்றேன். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு நாளைக்கு ஈஜிப்ட் போறதுக்கு காசு கொடுங்கல அப்படின்னு கேக்குறான். அந்த வியாபாரி சிரிக்கிறாரு. இந்த வருஷம் முழுக்க நீ என்னோட கிறிஸ்டலை சுத்தம் பண்ணாலும், அதை வித்து வர காசுல நீ கமிஷனே வாங்கினாலும் ஈஜிப்டுக்கு போக நீ கடன் வாங்கிதான் ஆகணும். இங்கிருந்து ஈஜிப்டுக்கு 1000கணக்கான கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அதுவும் முழு பாலைவனம் அது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இத கேட்டதும் சாண்டியாகோ ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறான். அமைதியா ஆயிடுறான். பஜார்ல இருந்து எந்த சத்தமும் அவனுக்கு கேட்கல. வியாபாரிங்களுக்குள்ள வாக்குவாதம் இல்ல. யாருமே டவர் மேல ஏறி மந்திரம் சொல்லல. எந்த நம்பிக்கையும் இல்ல. எந்த அட்வென்ச்சரும் இல்ல. அந்த வயசான அரசர் சொன்ன பர்சனல் லெஜண்ட்ஸும் இல்ல. புதையலும் இல்ல, பிரமிட்ஸும் இல்ல. அவனோட ஆன்மா மொத்தமா அமைதியாயிடுச்சு. அவங்க உட்கார்ந்தான். ஒரு காஃபி ஷாப்போட கதவு வழியா கண்ணை சிமிட்டாம பார்த்தான். நான் செத்தே போயிருக்கலாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு யோசிக்கிறான். அந்த வியாபாரி ரொம்ப பதறாரு. காலையில இருந்த சந்தோஷம் அவனோட முகத்துல காணாம போயிடுது. டேய் தம்பி, நான் உனக்கு பணம் தரேன்,
நீ உன்னோட ஊருக்கே திரும்ப போ அப்படின்னு சொல்றாரு. அவன் எதுவுமே சொல்லாம எழுந்திருச்சு அவனோட ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தன்னோட பைய தூக்கிக்கிட்டு நான் உங்களுக்காகவே வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதிக்கு அப்புறமா எனக்கு சில ஆடுங்களை வாங்க காசு வேணும் அப்படின்னு சொல்றான் சாண்டியாகோ. சோ எஸ், இதோட இன்டர்மிஷன் தான். இனிமேதான் நம்ம ஹீரோ சாண்டியாகோ வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஆரம்பிக்க போகுது. ஆத்தர் இந்த புக்கோட 2வது பகுதிய இதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு. சாண்டியாகோ அந்த கிறிஸ்டல் வியாபாரி கிட்டத்தட்ட 1 மாசம் வேலை பார்த்துட்டான். அவனை சந்தோஷப்படுத்துற மாதிரியான வேலை இல்ல அது. அந்த வியாபாரி நாள் முழுக்க கவுண்டர் பின்னாடி உட்காந்து டேய் பார்த்து எல்லா பொருளையும் கவனமாயிடு, எதையும் உடைச்சிடாதேன்னு கத்திக்கிட்டே தான் இருப்பாரு. ஏன் அவன் அவர்கிட்டயே வேலை பார்த்துட்டு இருந்தான்னா, அவர் வயசானவரா இருந்தாலுமே கத்திக்கிட்டே இருந்தாலுமே அவனை மரியாதையா தான் நடத்தினாரு. அவனுக்கான காசை அவர் கரெக்டா கொடுத்தாரு. அவன் வித்த ஒவ்வொரு கல்லுக்கும் நல்ல கமிஷன் அவனுக்கு கிடைச்சது. இப்ப அவன் கையில கொஞ்சம் காசும் வர ஆரம்பிச்சது. அன்னைக்கு காலையில அவன் சில கணக்க போட்டான். 1 வருஷம் இதே மாதிரி அவன் தினமும் வேலை பார்த்தா மட்டும்தான் அவனால சில ஆடுகளையே வாங்க முடியும். என்னடா இது வாழ்க்கைன்னு அவன் மண்டையில கை வச்சுட்டு, வியாபாரி ஐயா, இந்த கிறிஸ்டல் கற்களுக்காக நான் ஒரு டிஸ்பிளே போர்டை ரெடி பண்ணி அந்த டிஸ்பிளேல சில கிறிஸ்டல்ஸை வச்சு வெளியே வைக்க போறேன். அப்பதான் மலைக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் இதை பார்த்து மேல வருவாங்க அப்படின்னு சொல்றான். நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி எதுவும் வச்சதில்ல. மக்கள் கடப்பக்கம் வரப்ப போறப்போ அது கீழே விழுந்தா பொருள் தான் சுக்குநூறா உடையும். இதெல்லாம் வேண்டாத வேலைன்னு அவர் சொன்னாரு. என்னோட ஆடுங்களை நான் வயலுக்கு கூட்டிட்டு போறப்போ சில பாம்புங்க கிட்ட கடிப்பட்டு அது செத்துதான் போகும். ஒரு ஆடு அப்புறம் ஆடு மேய்ப்பனோட வாழ்க்கையே இப்படிதான் இருக்கும்னு சொல்றான் சாண்டியாகோ. அப்புறம் அந்த வியாபாரி 3 கல்லு கேட்டு வந்த கஸ்டமர் கிட்ட வியாபாரத்தை பண்றாரு. ரொம்ப வருஷம் முன்னாடி அவர் எப்படி வியாபாரம் பண்ணாரோ அதே மாதிரி திரும்ப வியாபாரமாக ஆரம்பிச்சது. அவர் கடை தான் அந்த டான்ஜர்லயே ரொம்பவே ஈர்ப்பான கடையா மாறுச்சு. கஸ்டமர் போனதுக்கு அப்புறம் அந்த வியாபாரி, டே தம்பி, வியாபாரம் நல்லா போக ஆரம்பிச்சாச்சுடா, உன்னால கண்டிப்பா உன் ஆடுங்க கிட்ட சீக்கிரமே திரும்ப போக முடியும். வாழ்க்கையில எல்லாமே போதுமானதா இருக்கப்போ ஏன் இன்னும் கேட்கணும் அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா நம்ம சகுனங்களுக்கு எப்பவுமே ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சாண்டியாகோ சொல்றான். ஆனா சொல்லிட்டு அதுக்கப்புறம் வருத்தமும் படுறான். ஏன்னா அவரோட பார்வையில என்ன ஏதோ உளர்றான்னு தானே அவர் நினைப்பாரு. ஏன்னா அவர் தான் அந்த அரசரையே சந்திக்கலையே. இதுக்கு பேர் தான் பிரின்சிபல் ஆஃப் ஃபேவரபிலிட்டி. ஒரு விஷயத்த புதுசா துவங்குற பிகினர்ஸோட அதிர்ஷ்டம். ஏன்னா வாழ்க்கை உங்களோட சொந்த பர்சனல் லெஜெண்டை கண்டுபிடிக்க சொல்லுதுன்னு அந்த தாத்தா சொன்னாரு. எல்லாமே இருக்கப்போ ஏன் நம்ம வாழ்க்கையில இன்னும் வேணும்னு கேட்கணும்? ஏன்னா நம்ம அடைய வேண்டிய ஏதோ ஒண்ணு இன்னும் மிச்சமா தான் இருக்கு. என்னதான் அவன் சம்பந்தமே இல்லாம சகுனங்கள்னு பதில் சொன்னாலும் அந்த வியாபாரி அவன் என்ன சொல்ல வராங்கிறத புரிஞ்சுகிட்டாரு. அந்த பையன் கடைக்கு வந்திருக்கிறதே ஒரு சகுனம் தான். நேரம் கடந்துச்சு. கடையோட கல்லால காசு கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிக்குது. சாண்டியாகோ வேலைக்கு வச்சதுல அவருக்கு எந்த வருத்தமும் இல்ல. அவனுக்கு கிடைக்க வேண்டிய கூலியை விட நிறையவே சம்பளம் கொடுத்தாரு அந்த வியாபாரி. ஏன்னா பொருளை விற்கிறப்போ வர அந்த கமிஷன் அவனுக்கு பெருசா பத்தாது. அதனால எக்ஸ்ட்ராவா அவருமே காசு கொடுத்தாரு. அவனால அப்பதான் திரும்ப ஆடுங்க கிட்ட போக முடியும்னு. அந்த வியாபாரி, எதுக்காக நீ பிரமிடுக்கு போகணும் அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா நான் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவன் பதில் சொல்றான். அவன் கண்ட கனவு பத்தி எதுவுமே சொல்லல. இப்ப புதையலும் பெருசா தெரியல. வெறும் வலிய கொடுக்கற ஞாபகங்கள் மட்டும்தான் வந்துட்டு இருந்தது. அதனால அதை பத்தி சிந்திக்கிறத அவன் தவிர்த்துக்கிட்டான். வெறும் பிரமிட பாக்குறதுக்காக பாலைவனத்தை கடந்து போற யாரையும் எனக்கு தெரியாது. அங்க வெறும் கற்கள் மட்டும்தான் இருக்கும். நீயே வீட்டுக்கு பின்னாடி இருக்க காலி இடத்துல அதே மாதிரி ஒண்ணு கட்டிக்கலாம். வெறும் கல்ல பாக்க நீ எதுக்கு இவ்ளோ பெரிய பாலைவனத்தை கடந்து போற? அதுக்கு எந்த அவசியமும் இல்லையே அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்களுக்கு ஊர் சுத்தணுங்கிற ஆசையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாண்டியாகோ கஸ்டமரை கவனிக்கிறான். 2 நாட்கள் கழிச்சு வியாபாரி சாண்டியாகோ கிட்ட வந்து அந்த டிஸ்பிளேவை பத்தி கேக்குறாரு. நான் இந்த கடைக்கு எந்த மாற்றத்தையும் கொண்டு வர விருப்பப்படல. நீயும் நானும் இந்த ஊர்ல இருக்க பெரிய பணக்கார வியாபாரியான ஹாசன் மாதிரியெல்லாம் இல்ல. ஒருவேளை அவர் பொருள் வாங்குறதுல ஏதாவது தவறு பண்ணிட்டாருன்னா அது அவரை பெருசாலாம் பாதிக்காது. ஆனா நம்ம 2 பேருக்கும் அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. உண்மைதான் அவர் சொல்றதோன்னு அந்த பையனும் நினைக்கிறான். எதுக்காக நீ டிஸ்பிளே வைக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு வியாபாரி கேட்டதுக்கு, நான் என்னோட ஆடுங்க கிட்ட சீக்கிரமே திரும்ப போகணும். நம்ம பக்கம் இருக்க லக்க சீக்கிரம் பயன்படுத்திக்கணும். நம்ம பக்கம் தான் கஸ்டமர்ஸ் வரணும். அதனாலதான் டிஸ்பிளே வைக்க சொல்றேன். இதுக்கு பேர் தான் பிரின்சிபல் ஆஃப் ஃபேவரபிலிட்டி. ஒருத்தன் புதுசா உன்னை துவங்குறான்னா அது கண்டிப்பா அவனுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றான். வியாபாரி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, இறை தூதர் தான் எங்களுக்கு குரானை கொடுத்தாரு. எங்களோட இந்த வாழ்க்கையில 5 கட்டாயங்களை செய்ய சொல்லிதான் உத்தரவு போடப்பட்டிருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் கடவுள் ஒரே ஒருத்தர் அப்படிங்கறத நம்புறதுதான். மத்ததெல்லாம் 5 வேளை தொழுகணும், ரமதான்ல நோன்பு வைக்கணும், ஏழைகளுக்கு தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டே அவர் அமைதியாயிடுறாரு. இறை தூதர் முகமதை பத்தி பேசினதும் அவரோட கண்ல கண்ணீர் நிரம்புது. அவர் தன்னோட வாழ்க்கைய முழு பொறுமையோட இஸ்லாமிய சட்டத்தோட வாழணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ அந்த 5வது கடமை என்ன அப்படின்னு சாண்டியாகோ கேக்குறான். 2 நாளைக்கு முன்னாடி நீ ஒன்னு சொன்ன, எனக்கு எங்கேயும் பயணிக்க ஆசை இல்லைன்னு. முஸ்லிம்களோட 5வது கடமை தான் புனித யாத்திரையான ஹஜ். வாழ்க்கையில ஒரே ஒரு தடவையாச்சும் புனித மெக்காவுக்கு போகணும். இதுதான் என் ஆசையும் கூட. மெக்கா பிரமிடையும் தாண்டி ரொம்ப தூரத்துல இருக்கு. நான் சின்ன வயசுல சேர்த்து வச்ச எல்லா காசையும் போட்டுதான் இந்த கடையை ஆரம்பிச்சேன். ஒரு நாள் நான் கண்டிப்பா பணக்காரனாவேன், மெக்காக்கு போவேன்னு நம்பினேன். நிறைய காசு சம்பாரிச்சேன்.
ஆனா என்னால இந்த கடையை விட்டு நகரவே முடியல. இந்த கடையை வேற யாரும் பொறுப்புலையும் விட்டு போக முடியல. ஏன்னா இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமான பொருட்கள். அதே மாதிரி மக்கள் எல்லாம் மெக்காக்கு போறதுக்காகவே என்னோட கடையை அடிக்கடி கடந்து போவாங்க. சிலர் ரொம்ப வசதி மிக்க பணக்கார பாத யாத்திரைகளா இருப்பாங்க. இவங்கெல்லாம் சில வேலைக்காரங்களை கூப்பிட்டு ஒட்டகங்களோட கேரவேன்ல தான் பாதுகாப்பா பயணிப்பாங்க. ஆனா இன்னும் சிலர் புனித பாத யாத்திரையான ஹஜ்ஜுக்கு போவாங்க. அவங்கெல்லாம் என்னை விட ஏழைங்களா இருப்பாங்க. அங்க போய் ஹஜ்ஜு செஞ்சா எல்லாருமே அப்பாடா ஒரே ஒரு முறை இதை செஞ்சுட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்திலே இருப்பாங்க. அவங்க வீட்டோட கதவுகள்ல புனித யாத்திரைக்கான அடையாளங்களை பொருத்திப்பாங்க. அவங்கள ஒரு செருப்பு தொழிலாளியும் இருந்தாரு. காலணிகளை சரி செஞ்சுதான் அவர் தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. பாலைவனத்துல கிட்டத்தட்ட 1 வருஷம் அவர் பயணிச்சாரு. ஆனா இந்த டான்ஜரோட தெருக்கள்ல லெதரை வாங்க நடக்கிறப்பதான் ரொம்ப சோர்வடைஞ்சிருக்காரு. இதெல்லாம் அந்த வியாபாரி சொல்லி காட்டுறாரு. அப்ப நீங்க ஏன் இப்ப மெக்காக்கு போக கூடாது அப்படின்னு சாண்டியாகோ கேக்குறாரு.